நெக்ஸ்ட் நேயர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜூலை மாத ராசி பலன்கள். மாத ராசியை பொறுத்தளவு நம்ம யாரை வச்சு நம்ம கணிக்கிறோம் அப்படின்னா, சூரிய பகவான் வச்சு தான். சூரிய பகவான் எந்த ராசியிலேருந்து எந்த ராசியில் இருக்காரு, மற்ற கிரகங்களின் கோச்சாரத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசியில என்ன மாதிரியான கிரகங்கள் இருக்குது அதன் அடிப்படையில் தான் பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் மிதுன ராசியில் இருக்கார். அதாவது இந்த மாத தொடக்கத்துல இருந்து 16ஆம் தேதி வரைக்கும் மிதுன ராசியில் இருக்கிற சூரிய பகவான் 17ஆம் தேதிக்கு அப்புறம் கடகராசிக்கு போறாரு. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் கடகராசியில ஏற்கனவே யார் இருக்காங்கன்னா, புதன் பகவான் இருக்கிறாங்க, குரு பகவான் இருக்கிறாங்க, சுக்கிரன் இருக்காரு. மேலும் இந்த சுக்கிரன் 4ஆம் தேதி சிம்ம ராசிக்கு போறாரு. அந்த சிம்ம ராசியில தான் கேது இருக்காரு. ஓகேங்களா? இது புதன் பகவான் வக்ரகதியாகி 8ஆம் தேதி மிதுன ராசிக்கு போறாரு, அவருடைய சொந்த வீட்டுக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கும்பராசியில ராகு பகவான் இருக்கிறாங்க, மீனத்துல சனி பகவான் இருக்கிறாங்க, மேசத்துல யாரும் இல்லை. ஆனா செவ்வாய் எங்க இருக்கிறாருன்னா ரிஷபத்துல இருக்காரு. இந்த மாதிரியான கிரகங்களின் கோச்சார அடிப்படையில் இந்த மாதத்துல என்ன மாதிரியான ஒரு நல்ல பலன்களையும் மாற்றத்தையும் கொண்டு வருதுன்னு உங்க ராசியின் அடிப்படையில நம்ம பார்த்துடலாம். இது எல்லாமே ஒரு பொது பலன்கள் மட்டும்தான். உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய பிறந்த தேதி வச்சு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஜாதக ஆலோசனை தேவைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி இல்லை கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. அதன்படி உங்களுக்கு அதற்குண்டான ஜாதக ஆலோசனை உங்களுக்கு சொல்லப்படும். இது எங்களுக்கு ஜாதகமே இல்லை, பிறந்த தேதி நேரம் எதுவுமே எனக்கு தெரியாது, என்ன பண்ணலாம் நாங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு பிரசனத்தின் அடிப்படையில் நம்ம ஜாதகம் பார்த்து சொல்லப்படும். பிரசனம் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஆர்டர் வச்சும் பார்க்கலாம். நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்களோ அந்த கேள்வியான நேரத்தை வச்சும் அதுக்குண்டான பலன் கண்டிப்பாக சொல்லப்படும். ஸோ உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் அனைத்துக்குமே தெளிவான பதில் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஸோ கீழே உள்ள நம்பர் வாட்ஸ்அப் பண்ணி கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. தெளிவான உங்களுடைய ஜாதக பலன் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வாழ்க வளமுடன். மாத ராசி பலன்கள்ல மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். மீன ராசியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன சண்டே சச்சரவுகள் நான் இது வரைக்கும் சண்டையே போடல, சும்மா இனிதான் தேவையில்லாத ஒரு விஷயத்தை பெருசாக்குற பிரச்சனையாக்குற அப்படிங்கிற ஒரு வாக்குவாதம் வந்துக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் தனியாக பிரிஞ்சு இருக்கிறதுக்கு உண்டான சூழல்லாம் இருக்குது. இது எப்போதான் சரியாகும்னு ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், பெரிதளவில் பிரச்சனைகள் இல்லாத ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். குழந்தைகளுக்கு உண்டான ஒரு ஒற்றுமை, குழந்தைகள் உங்கள் பேச்சு கேட்டு நடப்பாங்க. ஏன்னா என்ன இருந்தாலும் எதிர்த்து பேசுகிறாங்க, சரியாக படிப்பில் கவனம் செலுத்த மாட்டேங்காங்க. இதெல்லாம் எப்போ மாறும்னு கேட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும். அடுத்து தொழிலில் நம்ம பார்க்கும்போது ஒரு நார்மலான ஒரு வருமானத்தை கொடுத்தாலும் தேவையில்லாத ஒரு ஷூரிட்டி கையெழுத்து நீங்கள் போட்டுறாதீங்க. தொழிலில் யாருக்கும் லோனோ கடனோ வாங்கி கொடுத்துடாதீங்க. ஒருத்தவங்க உங்ககிட்ட ஒரு பொருட்கள் வாங்குறாங்க அப்படின்னா கடனுக்கு எந்த பொருளும் கொடுக்காதீங்க. அது திரும்ப உங்களுக்கு வரதுக்குண்டான அமைப்பு ரொம்ப தாமதமாகவே வரும், இல்லைனா அவங்க வராமல் ஏமாற்றிட்டு போகிறதுக்குண்டான அமைப்புமே இருக்குது. ஸோ இந்த காலகட்டம் பணத்தில் கவனமாக இருக்கக்கூடிய, நிச்சயமாக பணத்தில் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பை தான் ஏற்படுத்தி தருது. அவங்ககிட்ட மட்டும் கிடையாது, வேலையில் மட்டும் கிடையாது, உங்களுடைய உறவினர்களுக்கு மத்தியிலுமே பண விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஈஸியாக ஏமாற்றிட்டு காசு வாங்கிடுவாங்க. ஏன்னா எல்லா ஒன்றும் இல்லை, குறிப்பிட்டவங்க நிச்சயமாக கொஞ்சம் கவனமாக இருங்க பண விஷயத்தில். அடுத்து வேலை விஷயத்தில் ஒரு வேலையை உங்கள்கிட்ட உங்கள் வேலையை உங்கள்கிட்ட கொடுக்காம அதிகமான பணிச்சுமை கொடுக்கறது, இல்லை உங்களை அவமானப்படுத்துறது, சின்ன சின்ன வேலைகளை ஏவுறது, உங்கள் வேலை இல்லாத மற்ற வேலையை உங்களை செய்ய வைக்கிறது மாதிரியே நிறைய அவமானத்தைப்பட்டாலும் இப்போ அந்த வேலையை விட்டு புது வேலைக்கு உண்டான அமைப்பு உங்களை தேடி வருது. உங்களுக்கு பிடித்த மாதிரியான ஒரு வேலை, இல்லை ஃபாரின் போகிறதுக்கு உண்டான அமைப்பு, இல்லை வெளிநாடு போகிறதுக்கு உண்டான யோகம்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டம் வர்றதுக்குண்டான அமைப்பு இருக்குது. நிச்சயமாக வெளிநாடு போவீங்க. அடுத்து திருமணம் தாமதமானவங்களுக்கு திருமணம் உண்டாகுமா, நடக்குமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் தாமதமாகி நடக்கிறதுக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தி தராரு. உடனே இவ்வளோ நாளாச்சு, இவ்வளோ வருஷமாச்சு, இன்னும் தாமதமாகுமான்னு கேட்டால் கொஞ்சம் தாமதமானாலும் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு வாழ்க்கை துணை நிச்சயமாக கிடைக்கும். அடுத்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், உடல்நிலை. அதாவது நான் ஃபிட்டாக இருந்தாலும் சரி, எனக்கு ஏதாவது உடல்நிலை பாதிப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. நான் சரியான உணவு பழக்கங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஏதாவது ஒரு பாதிப்பு, என்னதான் செய்ய அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுடைய குலதெய்வத்தோட வழிபாடு பண்ணுங்கள். மேலும் தினமும் காலையில் எழுந்துச்சு யோகா பண்ணுங்கள், சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். அந்த சூரியனோட கதிர் உங்கள் மேலே விடணும். இந்த மாதிரி சூரிய பகவானை தினமும் காலையில் போய் பார்த்துடுவாங்க. என் பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். குடும்பத்துக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் மனசில் போட்டு உழப்பிக்கிட்டே இருப்பீங்க.
அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வர்றதுக்கு கண்டிப்பாக யோகாசனம் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லையிலிருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. என்னன்னாலும் சரி, சுற்றி சுற்றி எதிரிப்பா. நான் ஒரு வேலை பண்ணாலும் எனக்கு முன்னாடி முட்டுக்கட்ட போகிறதுக்கு அங்கே 1000 பேர் இருக்காங்க. ஒரு ஆள் அன்னைக்கு அங்கிட்டு 1000 பேர் இருக்காங்க. என்ன பண்ணே தெரியலனாலும் உங்களுக்கு இந்த மாதம் அந்த தொழில், அந்த எதிரிகள் எல்லாமே உங்களை விட்டு போக போகிறாங்க. ஒரு பெரிய ஒரு தொழில் விஷயத்தில் ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு விஷயமா தான் இருக்குது. எதிரிகள் அழிய போகிறாங்கன்னா அதுவே பெரிய விஷயம் தானே. மேலும் அரசாங்க உத்தியோகம் முயற்சி பண்ணுறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக நான் இத்தனை வருஷமாக முயற்சி பண்ணாலும் பரவாயில்ல, எனக்கு கிடைக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு நிச்சயமாக அந்த 2026 உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். இப்போலேருந்து நீங்கள் முயற்சி பண்ணாலும் அதற்கு உண்டான பாக்கியம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குது. நிச்சயமாக அந்த அரசாங்க உத்தியோகத்தில் போய் உட்காருவீங்க. ஓகேங்களா? சூரிய பகவான் அரசாங்கத்துக்கு, அரசாங்க வேலைக்கு யாரு காரகம்? நம்ம சூரிய பகவானை சொல்லுவோம். சூரிய பகவான் வழிபாடு பண்ணுங்க, சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. உங்களுக்கு அரசாங்க வேலை வேணும் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். மேலும் இவ்வளோ விஷயங்கள், ஒரு நல்ல விஷயங்கள் நடந்தாலுமேவும் சில பாதிப்புகள் இருக்குது. நாங்கள் என்ன வழிபாடு பண்ணால் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் மெயினாக துர்க்கை அம்மன் வழிபாடு, மேலும் விநாயகர் வழிபாடு. இவங்க 2 பேருடைய வழிபாடு நிச்சயமாக நீங்கள் பண்ணியாகணும். வெள்ளிக்கிழமை தோறும் துர்க்கை அம்மன் வழிபாடு. கிடைக்கிற நேரம் போகிற எந்த பக்கம் அந்த பக்கம் எங்கே போனாலுமே முக்குக்கு முக்கு, தெருவுக்கு முக்குக்கு முக்கு விநாயகர் இருப்பார். ஸோ நீங்கள் டெய்லி கடைக்கு போனாலும் சரி, கோவிலுக்கு போனாலும் சரி, இல்லை வேலைக்கு, அது காலேஜுக்கு போகிறீங்க, எந்த இடத்துக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் விநாயகரை பார்த்து ஒரு வணக்கம் போட்டு போயிருங்க. நீங்கள் நின்று மனமுருகி வழிபாடு செய்யணும்லாம் அவசியமே இல்லை. விநாயகரை பார்த்து ஜஸ்ட்டு என்னப்பா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கணுமா, நீ தான் நல்லா என்னை வச்சுக்கிறணும், என்னை நல்லா நீ தான் பார்த்துக்கிறணும், நீ என்னை நல்லா கவனிச்சுக்கிறணும், உனக்குடைய அருள் பரிபூர்ணமாக எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி மனமுருகி வேண்டுக்கோங்க. சரிங்களா? சிலருக்குலாம் மனமுருகி வேணாலும் கிடைக்க மாட்டார். ஆனால் உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜஸ்ட் இப்படி பேச்சுவார்த்தை மூலமாக பேசினாலே போதும். சரியா? உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் அப்படியே உங்களுக்கு கிடைச்சிரும். ஏன்னா என்ன எடுத்தாலும் சரி, எப்பா பிள்ளையாரப்பா, எப்பா பிள்ளையாரப்பான்னு தான் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க நீங்கள். பா பிள்ளையாரப்பா, தும்மா கூட அம்மா அப்பா நம்ம சொல்லும் போது அடுத்த அம்மா அப்பா பிள்ளையாரப்பா தான் சொல்லுவீங்க. அது நிறைய உங்களுக்கு பழக்கம் வழக்கம். அதே பிள்ளையாரப்பா பிள்ளையாரப்பா, விநாயகா விநாயகா, கணபதி கணபதினே நிறைய சொல்லிட்டீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் அவருடைய வழிபாடு மட்டும் தவறாமல் பண்ணுங்களேன். உங்களுக்கேவும் நிறைய ஒரு பாசிட்டிவான ஒரு மாற்றம் வரும். நிறைய ஒரு பாசிட்டிவான நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆச்சரியப்படுற மாதிரி விஷயங்கள் நடக்கும். எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை, ஐயோ திடீர்னு எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது, இவ்வளோ பெரிய பிரச்சனை, ஈவினிங்க்கு இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நான் பதில் சொல்லணும், இல்லைன்னா எனக்கு பிரச்சனை ஆயிடுவோன்னு பயமாக இருக்குன்னு சொல்லும்போது ஒன்றுமே இல்லை, அப்பா கணபதியே போற்றி கணபதியே போற்றின்னு சொல்லுங்கள். அந்த பிரச்சனை உங்களுக்கு அப்படி போயிடும். ஓம் நமச்சிவாயான்னு சொல்லுங்கள், அடுத்த செகண்ட் அதுவும் போயிடும். இந்த 2 தான் நீங்கள் எப்பவுமே சொல்கிற விஷயம். அதை எப்பவுமே தவறாமல் சொல்லிக்கிட்டே வாங்களேன். நிச்சயமாக உங்களுக்கு நடக்கிற அந்த ஒரு பெரிய ஒரு ஒரு என்ன சொல்லணும் அப்படிலாம், ஒரு உங்களுக்கு எதிர்பாராத ஒரு பெரிய அபூர்வம் மறுபடியும் உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. ஸோ உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த ஜூலை மாதம். நீங்கள் செய்கிற வழிபாடு மூலமாகவும் நீங்கள் கூப்பிட்ற அந்த கடவுளின் நாமத்தின் மூலமாக நிச்சயமாக நல்லாயிருக்கும். வாழ்க வளம்.